வணக்கம் சார். சுத்தம் சுந்தரம் சார். சாரி சார். சார் வா சார். சோறு தான் சாப்பிட்றியா, வேற ஏதாவது சாப்பிட்றியா? சிகினில் நாங்கள் பாட்டு நின்றுக்கிறோம். நீ பாட்டு நேராக போகிற, திரும்பி மறுபடியும் வரும்போது நேராக போகிற. இங்கே வா. அதில் வேற பின்னாடி ஒரு 4 நாய் ஓடுது, முன்னாடி ஒரு 4 நாய் ஓடுது. சரி, அப்படிதான் வேக வேகமாக போகிறேன். இன்னும் எங்கே தான் போகிறேன்னு பார்த்தா அங்கே போய் சோத்துக்கு காலை கட்டி ஒன்றுக்கு இருக்கிறேன். முக்கியமான வேலை, நாங்கள்லாம் உழைச்சி காலையில் இங்கே வா காலையிலேருந்து உழைச்சி சம்பாரித்து நாங்கள் வெயிலில் நிற்கிறோம், சிக்னல் நிற்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு சிக்னல் நிற்கிறதுக்கு? நீ மட்டும் என்ன பண்ணுற? எங்கேயுமே நிற்க மாட்டேற. உடனே போயிடுற. கேட்டால் முக்கியமான வேலை இருக்குது. பார்த்தா திரும்பி பார்த்தா அங்கே போய் செவத்துக்கு காலட்டும் இப்படி ஒன்றுக்கு. ஏன் சார் இங்கே பாரு சார், இங்கே வா. நாய் சார், இங்கே பாருங்க சார் பாரு, நான் சொல்கிறது இப்பயே கேளுங்க. ஒரு சிக்னலில் ஒரு 500 பேர்கிட்ட நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் வருது. குறைஞ்சது 1,00,000 பேருக்கு அவங்களுடைய டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது? பாலமும் கட்ட மாட்டீங்க. இங்கே வாங்க, சொல்றது கேளுங்க. ஆனால் சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். இங்க பாருங்க சார், இங்க வாங்க. பாலமும் கட்ட மாட்டீங்க. சிக்னல் நின்று போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதையும் கடிக்கிறீங்க நீ. சிக்னலுக்கு இது கேளுங்க, சிக்னல் நிற்காம போறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். இங்க பாருங்க, அதுவும் நீங்க கேட்கல. சுத்தி போறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், அதையும் கேட்கல. பாலமும் கட்ட மாட்டீங்க. பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றீங்க. நான் போடுறதான் நீங்க சாப்பிட்றீங்க. பாலமும் கட்ட முடியாது. சரி, பாலம் கட்டாம இருக்குது, தற்காலிகமா சுத்தின்னு போங்கன்னு ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன். அந்த வழியா போங்கன்னா அந்த வழியா போகல. இங்க வாங்க. கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏம்மா இங்க வாங்க சார். இல்ல, நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். சப்போஸ் என் மேல கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க? குறுக்க என் கை காலை உடச்சுடுவீங்க. பாருங்க, வா இங்க வா, எழுந்து வா. நம்ம சென்னையில ரொம்ப இட நெருக்கடியாக அந்த இடத்துல பாலம் போட முடியாது, பண்டு இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடன் வாங்கினாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஐடியா பண்ணி மக்களை நிற்கக்கூடாதுன்னுட்டு சுற்றி விட்டாங்க. தமிழ்நாட்டை பெரும்பகுதியில் ஆமாம் எல்லாம் கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு பெரும்பகுதியில் சிட்டி, பெங்களூர் சிட்டியில். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலையில ரவுண்டை சுற்றி விட்டோம்னா நிற்கிற டைம்ல, ஆமாம் நிற்கிற டைம்ல இடம் இருக்குது சார். நாங்கள் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறோம். கொடுத்தும் பார்த்துட்டோம். கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வேற என்ன சார்? சரி, உங்களுக்கு தான் ஐடியா இல்லை. நாங்கள் கொடுக்குற ஐடியாவில் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் போய் பிளான் பண்ணி பாருங்க. இங்கே ராஜீவ்காந்தி சிலையில் நிற்காம போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. இன்னும் இப்போ வர்றது வெயில் காலம். இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு நேரம் இல்லையா சார், இதுக்காக ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஆனால் இங்கே மக்கள் 2 லட்சம் மக்கள் சிக்னலில் நின்று அவங்க நேரத்தை வீணாக்கலாம். ஒரு 2 லட்சம் மக்களுக்கு 2 நிமிஷம் தான் நினைச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் வீணாகுது. ஆனா இவருக்கு அந்த 2 லட்சம் மக்களுக்காக நேரம் செலவு பண்ண இவருக்கு நேரம் இல்லையா? நேரம் இல்லை. அவ்வளோ பிஸியாகிறாரு. சிக்னல் நிக்க முடியாம சறுக்குன்னு எல்லா பக்கமும் போய். நான் கேட்டேன், போக்குவரத்து துறையில ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்னு. நான் உடனே கேட்டேன், ஆள் பற்றாக்குறை இருக்குதுல்ல, ஆனா ஆளுங்களை பிடிக்குது 10 பேர் 20 பேர் நின்று, இந்த தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி நின்று ரோட்ல நின்று பிடிக்கிறாளா 10 பேர் நின்றுங்கிறாங்க. ஆள் பற்றாக்குறைனா அங்கேயும் 2 பேர் நிக்கணும். ஹெல்மெட் பிடிக்கிறாங்களா? இல்ல ஹெல்மெட்டுல இப்ப பிடிக்குது, நிறுத்திட்டோம். நான் கடாயை போட்டு என்னைக்கு போடணும் அன்னைக்கு அசிங்க நிறுத்திட்டேன். சரி மணி அடிச்சு. ஓகே சார், நன்றி சார். நான் முக்கியமான வேலையா போறேன். பாருங்க, இது நம்மளாவது செய்வோம் சார், நம்மளே செய்வோம் சார். நம்ம போக்குவரத்து துறையில கேட்டு இந்த 2 இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை நம்ம கேட்போம் சார். வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம், நான் தான் சுந்தராயன் பேசுறேன். பாண்டிச்சேரியிலே 5 ரோடு பிரிகிற இடம் நம்ம உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ராஜீவ்காந்தி சிலை கிட்ட தான், முருகா தேட்டர், ராஜீவ்காந்தி சிலை. இங்க என்னன்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா,